எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப நம்ம சைக்கிளிங் எல்லாம் பண்றோம்ல, இந்த ஜாயிண்ட் எல்லாம் வீக் ஆயிடாதா? இல்ல ஆக்சுவலா சைக்கிளிங் பண்ணா உங்க ஜாயிண்ட் ஸ்ட்ராங் தான். ஏன்னா யூஸ்வலா ரன்னிங் எல்லாம் வந்து இம்பாக்ட் இருக்கும், நம்ம நீ ஜாயிண்ட்ஸ்ல இம்பாக்ட் இருக்கும். சைக்கிளிங் வந்து ரொம்ப நேரம் ஏன் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ்ல இம்பாக்ட் இருக்காது. எஸ், சைக்கிளிங் பண்றது நம்ம ஜாயிண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பாடிக்கே நல்லது. தி நெக்ஸ்ட் டே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளிங் ரன்னிங் மாதிரி நீஸ் அண்ட் ஆங்கிளுக்கு ஹெவி இம்பாக்ட்ஸ் கொடுக்காது. ஸோ நீஸும் ஆங்கிளும் சேஃபாக ஒர்க் ஆகும். ரெகுலராக சைக்கிளிங் பண்ணோம்னா ஜாயிண்ட் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மூவ்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஜாயின்ஸ் மட்டும் இல்லை, நம்ம லெக் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், எஸ்பெஷலி தை அண்ட் காஃப் மசில்ஸ். அதே மாதிரி ராங் போர்ஷனில் சைக்கிள் ஓட்டினீங்கன்னா பேக் பெயின் வரும். ஸோ ப்ராப்பராக சீட் ஹைட்டை செட் பண்ணிக்கோங்க. சைக்கிளிங் அப்போ ஸ்ட்ரெயிட் போர்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அண்ட் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஸோ சைக்கிளிங் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். இது ஒரு சின்ன ஹேபிட்டா இருந்தாலும் உங்க ஹெல்த்துக்கு பெரிய சேஞ்சை கொடுக்கும்.